Hi friends, welcome to Craft Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நீங்க எல்லாரும் கேட்டுட்டே இருக்கிற வீடியோ தான். என்னன்னா பேப்பர்ஸ் வச்சு gift ஐடியா கொடுங்க. பர்த்டே gift ஐடியா ஆர் வந்து நார்மலா யாருக்காவது gift பண்ற மாதிரி ஐடியா கொடுங்கன்னு சொன்னீங்க. அதனால கலர் பேப்பர்ஸ் வச்சு சிம்பிளா ஒரு gift ஐடியா தான் பார்க்க போறோம். முதல்ல அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பேப்பரை ஒரு பெட்டல் ஷேப்ல வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன பேப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை பெட்டல் ஷேப்ல கட் பண்ணிட்டு ரெண்டு சைடும் இந்த மாதிரி மடக்கிக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும். மடக்கிட்டு அதை வந்து ரெண்டுத்தையும் ஒண்ணோட ஒண்ணு சேர்த்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட போறோம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் ஃபினிஷிங் கிடைக்கும். கீழே வந்து லைட்டாக ஹோல்ஸ் இருக்கும், சின்ன ஒரு கேப் இருக்கும். ஓகேவா? இப்போ இது மாதிரி செஞ்சு தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எல்லோ கலர் பேப்பரும் ஒரு பேம்போ ஸ்டிக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேம்போ ஸ்டிக்கில் அந்த எல்லோ கலர் ஷீட்டை வந்து கார்னரில் மட்டும் ஒட்டணும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி. ஓகேவா? நிறைய இடத்துக்கு வேணாம், மேலே சின்ன கார்னரில் மட்டும் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. பேம்போ ஸ்டிக்கு பதிலாக நீங்கள் நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கை கூட ரொம்ப குட்டியாக செஞ்சு இந்த மாதிரி செய்யலாம். ஓகேவா? நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கை வந்து ரொம்ப தின்னாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மேலே வந்து கலர் பேப்பர் ஒட்டிடுங்க. நான் வந்து பேம்போ ஸ்டிக் அப்படிங்கிறனால மேலே எதுவும் கலர் பேப்பர் ஒட்டாமல் அப்படியே ஒட்டிட்டு அந்த நம்ம கோன் ஷேப்பில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஷீட் எடுத்து வச்சுருந்தேன். அந்த க்ரீன் கலர் ஷீட்டை லென்த்தாக ஒரு மாதிரி நீளமாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த நீளமாக இருக்கிற பீஸை ரெண்டாக மடிச்சுட்டு அதில் வந்து ஒரு லீஃப் தான் கட் பண்ணுறேன். பட் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு இடத்துல பெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு லீஃப், அவ்வளோதான். ஓகே, சிம்பிள் தான் இது. நார்மல் லீஃப் கூட கட் பண்ணுறது வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 லீஃப் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து அதை இந்த பேம்போ ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை அந்த கோன் ஷேப்புக்கு கீழே வந்து பின்னாடி சைடு திருப்பி இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஒரு ஃப்ளவரும் கீழே 2 லீஃபும் இருக்கிற மாதிரி கிடைக்கும். உள்ளுக்குள்ளே வந்து அந்த எல்லோ கலரில் வச்சுருக்கோம்ல, அது வந்து குட்டி மொட்டு மாதிரி தெரியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி 6 பீசஸ் நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். முன்னாடி 5 பீஸ் செஞ்சுட்டேன். இப்போ ஒரு பீஸ் எடுத்து மொத்தம் 6 பீஸ் தான். நான் இப்போ எப்படி வச்சு அசம்பிள் பண்ணுறேனோ அதே மாதிரி அசம்பிள் பண்ணுங்கள். இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். மேலே 1, சைடில் 2, அதுக்கு கீழே வந்து 3 பீஸ் இந்த மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கீழே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் கப் எடுத்திருக்கேன். ஓகே, ஒரு பேப்பர் கப்பை 2 கட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் கப்பை இந்த மாதிரி வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பேப்பர் கப்பையும் நான் வந்து மேலே கொஞ்சம் கவர் பண்ணணும். ஏன்னா அது அப்படியே ஒயிட் கலரில் தெரியுது இல்லையா, அதனால இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். ரெட் கலர் ஷீட் கலர் பேப்பர் தான். பட் வந்து நார்மல் கலர் பேப்பர் இல்லாமல் லைட்டாக டெக்ஸ்சரோடு இருக்கும். இந்த ஷீட் பேர் இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன். இந்த ஷீட் வச்சு நான் கவர் பண்ணுறேன். ஓகேவா? வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன ஷீட்னே தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன், பார்க்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய இது அப்படி தான், நிறைய இதுக்கு நேமே தெரியாது, நம்ம அதுக்கப்புறம் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு ஷீட் தான். அதை வச்சு கவர் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு மேலே, அதான் அந்த பேம்போ ஸ்டிக்குக்கு மேலே இந்த பேப்பர் கப்பை வச்சு ஒட்டணும். ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வச்சு பார்த்தோம் இல்லையா, அதே ஷேப்பில் ஒன்று பக்கத்தில் ஒன்றா, அதாவது ஒவ்வொரு பேம்போ ஸ்டிக் பக்கத்தில் ஒன்றையும் சேர்த்து இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஓகே, கரெக்டாக இந்த மேலேயும் நம்ம வச்ச மாதிரி ஷேப் இருக்கணும், கீழேயும் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டணும். அந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஹார்ட் க்ளூ இல்லாதவங்க நீங்கள் டேப் வச்சு கூட சுற்றிடலாம். ஓகே, கீழே அங்கங்கே டேப் போட்டு கூட ஒரு குச்சிக்கு பக்கத்தில் இன்னொரு குச்சி போட்டு ஒட்டிடலாம். இப்போ நான் வந்து ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பர் கப் உள்ளே வைக்கிறதுக்கும் அந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்துலேயும் சேர்த்து ஹார்ட் க்ளூ போட்டுவிட்டு இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். ஓகே, உள் சைடில் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ பின்னாடி சைடு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் திரும்ப அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன இந்த மாதிரி அதே பேப்பர் கப்லேருந்து ஒரு குட்டி பீஸை கட் பண்ணி அந்த மாதிரி சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணி ஒட்டுறேன். அப்படின்னா நல்லா பெர்ஃபெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் ஒட்டுறேன். ஓகே, இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு வேலை பண்ணேன். அது வந்து வீடியோவில் கட் பண்ணிட்டேன். நான் ஒன்றும் இல்லை, அந்த பேப்பர் கப்பை அப்படியே சுற்றி ஒன்று பக்கத்தில் ஒன்று ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். நான் வீடியோ ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டு தான் பண்ணேன். பட் வந்து எப்போ ஆஃப் பண்ணனே தெரியல. ஓகே, அது ரொம்ப சிம்பிள். அப்படியே அந்த பேப்பர் கப்பை சுற்றி ஒட்டிடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு சின்ன ரோஸ் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பர்த்டே கிஃப்ட்டுக்கு மேலெலாம் ஒட்டுவோம்ல, கிஃப்ட் பேக் பண்ணிட்டோன்னா கிஃப்ட் ரிப்பன் இருக்கும்ல, அந்த ரிப்பன் தான். அது எங்கிட்ட இருந்துச்சு. அதை எடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி மேக் பண்ணிவிட்டு, அந்த ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பேம்போ ஸ்டிக்கில் ஒட்டிடுறேன். ஓகே, அந்த நிறைய பேம்போ ஸ்டிக் ஒன்றா ஜாயிண்ட் ஆகுதுல, அந்த இடத்துல ஒட்டிடுங்க. அப்போ பேம்போ ஸ்டிக்கும் அவ்வளோ தெரியாது, பார்க்குறதுக்கும் அந்த கிஃப்ட்டோட ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது மாதிரி பண்ணுறது ரொம்ப சிம்பிள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காச்சும் பர்த்டே வருது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகேவா? சிம்பிளாக இருக்கும். ஏதாவது நீங்கள் எழுதுறதா இருந்தால் கூட எழுதி அந்த பேப்பருக்கு உள்ளுக்குள்ளே வச்சு கூட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே மை டியர் ஃப்ரெண்டு. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எழுதி அதுக்குள்ளே வச்சுட்டு கூட கொடுத்துக்கலாம். ஓகே, பட் இது ரொம்ப சிம்பிளான ஐடியான்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லா குட்டீஸாலையும் செய்ய முடியும். செஞ்சு பாருங்கள். நிறைய கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து ஒவ்வொரு ஃப்ளவரையும் ஒவ்வொரு கலரில் செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ரெட் கலர், பிங்க் கலர், இந்த மாதிரி கலர்ஸில் செஞ்சு பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஸ்கை ப்ளூ கலரில்
வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நான் இப்போ பண்ண திங்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேப்பர்ஸ் வச்சு ஒரு சின்ன கிஃப்ட் ஐடியா தான். நிறைய பேர் கிஃப்ட் ஐடியா கேட்டிருந்தீங்க சிம்பிளாக. அதனால தான் இந்த ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.